சமூக அமைப்பில் பெண் என்பவள் திருமணத்திற்கு பிறகு தன் கணவன் வீட்டிற்கு சொந்தமானவள், அவளுக்கும் பெற்றோர் வீட்டிற்கும் எந்த பொருளாதார தொடர்பும் இல்லை என தப்பான பொது புத்தி பல காலமாக நீடித்து வருகிறது. இந்த ஆணாதிக்க சிந்தனையின் நிழல் அரசு வேலைவாய்ப்பு விதிகளிலும் படிந்திருந்தது. அதன் விளைவுதான் பணியின் போது இறக்கும் அரசு ஊழியர்களின் திருமணமான மகள்களுக்கு கருணை பணி நியமன வேலை மறுக்கப்பட்டு வந்த அவலம். பல்வேறு மாநில அரசுகளின் பொது பணி விதிகளில் கருணை பணி வேலைக்கு விண்ணப்பிக்கும் தகுதியுடைய வாரிசுகள் பட்டியலில் மகன், திருமண ஆகாத மகள், விதவை மகள் ஆகியோரை இடம்பெற்றிருந்தனர். திருமணமான மகள் என்ற சொல் திட்டமிட்டே தவிர்க்கப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் இந்திய உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பெண் உரிமை வரலாற்றில் ஒரு மைல்கல். ஒரு மகன் திருமணத்திற்கு பிறகும் பெற்றோரின் மகனாகவே கருதப்பட்டு வேலை பெற தகுதியுடையவன் ஆகும்போது மகள் மட்டும் திருமணத்திற்கு பின் வாரிசு என்ற தகுதியை எப்படி இழக்க முடியும்? இது அப்பட்டமான பாலின பாகுபாடு. திருமணம் ஒரு பெண்ணின் சிவில் நிலையை மாற்றுமே தவிர அவளது பெற்றோருக்கு அவள் மகள் என்ற பிறப்புரிமையும் இரத்த உறவையும் துண்டித்து விடாது. கருணை பணி வேலையின் நோக்கமே அந்த அரசு ஊழியரை நம்பி வாழ்ந்த குடும்பத்தை காப்பாற்றுவதுதான். எனவே திருமணமான மகளாக இருந்தாலும் அவளுடைய கணவன் வருமானம் இல்லாதவராக அல்லது அவள் தன் பெற்றோரை பொருளாதார ரீதியாக சார்ந்து வாழும் சூழலிலோ இருந்தால் அவளுக்கு வேலை மறுப்பது சட்டவிரோதமானது. இந்த தீர்ப்பு பெற்றோரை காக்க நினைக்கும் எத்தனையோ பெண் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது.